இன்றும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏசாயா 42:7 நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய நான் உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நான் வைக்கிறேன் என்று. கர்த்தராகிய நான் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அருமையான வார்த்தை. உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாக நான் வைக்கிறேன். நிறைய நேரம் மனுஷனோட உடன்படிக்கை செய்து, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், நான் உன்னை இப்படி நடத்துகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் எங்கள் ஜனத்திற்கு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து, இவர்களே நான் உனக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும் உடன்படிக்கையின் அடையாளம் என்று நம்மை காண்பிக்கிறார். இவர்கள்தான் என் உடன்படிக்கை என்று சொல்லி நம்மை காண்பிக்கிறார். நீங்களே அந்த உடன்படிக்கையா இருக்கிறீர்கள். நீங்கள் தான் அந்த உடன்படிக்கையா இருக்கிறீர்கள். என்ன அருமையான ஒரு விஷயம் பாருங்க. அப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக காட்டும் காரியம் நீங்களே. அப்படி ஆண்டவருடைய ஒளியினால் நிரம்பினவர்களாக இருக்க போறீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பினவர்களாக, சிறந்தவர்களாக நீங்கள் இருக்க போறீங்க. ஏன்னா நீங்க தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாக காட்டும் காரியம். அப்போனா எவ்வளோ உன்னதமாக இருக்கணும், எவ்வளோ தூய்மையாக இருக்கணும், எவ்வளோ அருமையாக இருக்கணும், எவ்வளோ ருசியாக இருக்கணும். அவ்வளோ அருமையுள்ள காரியம் நீங்கள். இந்த ஜாதிக்கு ஒளி நீங்களே என்று ஆண்டவர் உன்னத ஸ்தானத்தில் உங்களை அழைக்கிறார். அப்படி பார்க்கிறார், அதை செய்ய போகிறார். வரும் நாட்களிலும் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையே அப்படி ஆகுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு அவர் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பும்படி இந்த நேரத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் 1 பேதுரு 2:9 எப்படி நம்மை பார்க்கிறார்? ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டமாக அழைத்திருக்கிறார். யூ ஆர் மை ராயல் பிரீஸ்ட். ராஜரீகமான ஆசாரியர்கள் நீங்கள். என்னுடைய தூய்மை பரிசுத்தமுள்ள ஜாதியில், பரிசுத்தமுள்ள தேசத்தில் நான் ஆசாரிய கூட்டமாக, அதுவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக உங்களை நான் வைத்திருக்கிறேன். அந்த பதவியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் இன் த லார்ட். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஸோ ஒரு பெரிய இந்த உலகத்தின் ஜன கூட்டத்தில் அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருப்பார்கள் என நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், உடன்படிக்கையாக உலகத்திற்கு காட்டும் சிலர் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் அப்படி நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த நம் மூலம் ஆண்டவர் கிரியை செய்து மற்றவர்களை அழைப்பாரே தவிர, நமக்கு நேரடியாக ஆண்டவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்படுதல், நேரடியாக ஆண்டவர் கரங்களினால் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். வாட் எ கிரேட் ப்ரிவிலேஜ். என்ன பெரிய ஸ்லாக்கியம் அது. ஆண்டவரோடு நேரடியாக தொடர்பு நமக்கு உண்டு. நேரடியாக ஆண்டவர் கரங்களினால் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம். அது அருமையாக இருக்கும். அது ஒளி தரும், ஜாதிகளுக்கு ஒளி தரும் ஒரு காரியம். இப்படி வேதத்தில் சிம்சோனை ஆண்டவர் பலவானாய் பிரித்தெடுத்தார். இப்படி சாலமோனை ஞானியாக பிரித்தெடுத்தார். இப்படி பவுலை ஒரு அப்போஸ்தலராக தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு வரும்படி பிரித்தெடுத்தார். இப்படி தாவீதை ராஜாவாகவும், எஸ்தரை ராணியாக தன் ஜனங்களை காப்பாற்றும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் ஆண்டவர் பிரித்தெடுத்தார். இப்படி ஆபிரகாமை ஒரு விசுவாசத்தின் பிதாவாக பிரித்தெடுத்தார். யாக்கோபை தேசத்தின் தலைவராக, பிதாவாக ஆண்டவர் பிரித்தெடுத்தார். உங்களை எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்று அதற்கு தான் கேட்க போறோம். ஏன் சுவாமி என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர்? என் நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் அதற்கு தான் உதவி செய்கிறார். ரிச்சர்ட், இதுதான் உன் நோக்கம். மோகன், இதுதான் உன்னை அழைத்த நோக்கம். லிடியா, இதற்காகவே உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடம் நேரடியாக பேசுவார்.
இருதயத்தில் இறங்க போகிறார். ஏன்னா நீங்க அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் நின்று அவரிடம் நேரடியாக பெரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதை நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை. அது வீணாக போகிறது. ஆண்டவர் காத்து காத்து பார்க்கிறார், என் பிள்ளை என்னை சந்திப்பாளா என்று. ஆனால் நாம் வருவதே இல்லை. ராஜாவை சந்திக்க நம்ம போறதே இல்லையே. அந்த ஒளி மங்கி போகக்கூடாது பிரியமானவர்களே. நமக்குள் ஆண்டவர் நம்பி அனுப்ப வேண்டும் என்று, ஒளியாக ஜாதிகளுக்கு இருக்க வேண்டும் என்று வைத்த ஒளி அழிந்து போகக்கூடாது, இருளாகி போகக்கூடாது. அதை நாம் விடவே கூடாது. இப்படிப்பட்ட இருள் நிறைந்த உலகத்துல தான் லூக்கா 2:10-11 ஒரு அருமையான காரியம் நடந்துச்சு. தேவதூதன் திடீரென்று உலகத்தில் தோன்றி சொன்னான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நீங்கள் எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் சந்தோஷ செய்தி என்று அறிவித்தார். கிறிஸ்துவாகிய இரட்சகர் இன்று உலகத்தில் பிறந்திருக்கிறார். உலகமே வெளிச்சமடைய போகிறது. ஹல்லேலூயா என்று சொல்லி பரலோகம் கொண்டாடின நாள் அது. ஆம், கிறிஸ்து நடந்த இடமெல்லாம் ஒளி பிறந்தது. அனைவரின் கண்கள் திறந்தது. இப்படிப்பட்ட ஒளியை நாங்கள் பார்க்கவே இல்லையே, உலகத்தில் ரசிக்கவே இல்லையே. என்ன அருமையாக இருக்கிறது, என்ன வல்லமை இறங்குகிறது, என்ன விதத்தில் எங்கள் வாழ்க்கையை மாறுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவள் கண்கள் அப்பொழுதுதான் திறந்தது. நிறைய பேருக்கு இந்த ஒளினா என்னன்னே தெரியல பிரியமானவர்களே. இருளை தான் பார்த்து பார்த்து வாழ்ந்து இதுதான் ஒளி போல என்று அவர்கள், இந்த சந்தோஷம்தான் சந்தோஷம் போல, இந்த அருமையான காரியம்தான் உலகத்தின் மேன்மை போல, நம் வாழ்க்கையின் மேன்மை போல என்று துரத்தி கொண்டு இருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அது போதாமல் போகிறது. இந்த ஒளியை யார் காண்பிப்பார்? இன்று பரலோகம், தூதர்கள் எல்லாரும் உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய ஒளி உங்கள் மத்தியில் வருகிறது. அவர்களுக்காக காத்திருங்கள், அவர்களை நோக்குங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவிக்கிறார். அதே போல் நீங்கள் சென்று கிறிஸ்துவை உங்களுக்குள் மீண்டும் பிறக்க செய்ய போகிறீர்கள். எல்லா இடத்திலும் கிறிஸ்து பிறக்கும்படி எல்லா ஜனங்களும் உங்கள் மூலமாக பார்க்க போகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் செய்யும் காரியம் அப்படிப்பட்ட சிறந்ததாய், உலகம் பார்த்திராதபடி, ரசிக்காதபடி நீங்கள் காரியங்களை செய்ய போறீங்க. அதற்கு நாம் முதலாவது முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் நம்மை நிரப்பும்படி வந்திருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க, யாரோ வேற யாருக்கோ இது வச்சிருக்கிறார் போல, வேற யாரோ ஒளியா இருக்க போறாங்க என்று. இப்படிதான் கிதியோன் நினைச்சு தன் ஃபீல்டில் உள்ள எல்லா கோதுமையும் அவன் காப்பாற்றி வைத்து கொண்டு இருந்தான். அவள் எதிரி வந்து திருடிடக்கூடாது, அதையெல்லாம் பற்றி கொண்டு போகக்கூடாதுன்னு அவர்களிடம் போராடி அதை எப்படி காப்பாற்றி வைத்து கொள்ளலாம், வெறும் கோதுமையை எப்படி காப்பாற்றி வைத்து கொள்ளலாம் என்று அவன் போராடி கொண்டிருந்தான். தேவதூதன் தோன்றி சொன்னார், கிதியோனே, உன்னை பராக்கிரமசாலியாக இந்த ஜாதிக்கு தலைவராயிருந்து விடுவிக்கும்படி உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி பயங்கரமாக அவனை வாழ்க்கையின் பணிக்குள் அனுப்பினார். தேவன் உன்னை பராக்கிரமசாலியாக ஒரு ஜாதியை நடத்தும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார் கிதியோனே, இதையெல்லாம் விட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்த நோக்கத்திற்குள் அழைத்து சென்றார். உங்களையும் இன்று அப்படி அழைக்கிறார். நீங்களும் சொல்றீங்களா, நான் கோதுமை எல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன், இருக்கிறதையெல்லாம் நான் பாதுகாத்து கொண்டு வீட்டிற்குள் நான் உட்கார்ந்துருக்கிறேன், எதையும் நான் இழந்துடக்கூடாது, எதையும் போயிடக்கூடாது என்று சொல்லி நான் வரி பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறேன், அதுவே என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்குது, என் வாழ்க்கையின் பணியாக இருக்குது. எழும்பி பிரகாசியுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் ஒளி வந்திருக்கிற நேரம் இது. கர்த்தருடைய ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கிறது, வீசுகிறது. ஆண்டவர் புதுப்பிக்கிறார், நம்மை மேலே பார்க்க செய்கிறார். வைத்திருக்கிற உன்னதமான நோக்கத்தில் வெகு சீக்கிரமாய் உங்களை அழைத்து சென்று நிறைவேற்றுவார். உலகத்திற்கு ஒளியை கொண்டு வரப்போகிறீர்கள். எப்படி இப்படி ஒரு உடன்படிக்கையாய் வைத்திருக்கிறார்?
நாம் பார்க்கும்பொழுது இதை மத்தேயு 5:13-16 வரைக்கும் இயேசு சொன்ன அந்த காரியங்களை தியானித்து பார்க்கும்பொழுது அறிந்து கொள்கிறோம். யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமுற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீங்க. யாரோ நீங்கள் இல்லைன்னா சுவையை, உண்மையான அறுசுவை நற்சுவையை அவர்கள் ருசி பார்க்கவே முடியாது. நீங்கள் தான் ஆண்டவர் சமையல் செய்து அனுப்பும் சமையலில் முக்கியமான மூலப்பொருளாக, கீ இன்கிரீடியண்ட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இதுதான் முக்கியமான காரியம். அது இல்லைன்னா சுவையே இருக்காது. அதே போல் ஆண்டவர் செய்து அனுப்பும் சமையலில் மூலப்பொருளாக நீங்கள் இல்லாமல் சமையல் செய்தால் வீணாக வேஸ்ட் என்று சொல்லி ஆண்டவர் நீ வேணும் என்று உங்களை இழுத்து முக்கியமான மூலப்பொருளாக வைத்து, உப்பாய் வைத்து இந்த உலகம் ரசிக்கும்படி செய்வார். இந்த உலகம் உங்கள் வெளிச்சத்தை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்குள்ள வைத்து அனுப்புவார். உங்களை தான் பார்க்கணும் என்று சொல்லி விடமாட்டார். நம்மே அப்படியே தயங்கி போனாலும் ஆண்டவர் இழுத்து நம்மை நிறுத்துவதற்கு ஆண்டவருக்கு எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்று அதற்கு மூலப்பொருளாக இருக்கிறீர்கள். எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க? உங்களை தேட போகிறாங்க. எல்லாரும் நீங்கள் தேவை என்று வர போகிறாங்க. எல்லாரும் நீங்கள் எல்லாமே ஒன்றும் நடக்காது என்று சொல்லி உங்களிடம் ஈர்க்கப்பட போகிறார்கள். They will all search after you because of the something special within you. உங்களுக்குள் உள்ள அருமையான சுவை, உங்களுக்குள் உள்ள நறுமணம் வெளிப்படும். பிரியமானவர்களே, எல்லாரும் அதை பார்ப்பார்கள், எல்லாரும் அதை முகந்து பார்ப்பார்கள், எல்லாரும் அதை ருசித்து பார்ப்பார்கள். என்ன விசேஷம் இவர்களுக்குள் என்று. கிளாஸில் 1000 பேர் இருப்பாங்க, 1000 இல்லை, ஒரு 60 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் மத்தியில் டீச்சர் எப்பொழுதும் உங்களையே தான் விரும்பி விரும்பி உங்களையே தான் கனம் பண்ண போகிறாங்க. நீங்கள் தான் தனித்து அதில் நிற்க போகிறீங்க. எல்லா காம்படிஷன்லையும் தனித்து முதன்மையாக நிற்க போகிறீங்க. எல்லா எக்ஸாம்லையும் தனித்து நீங்கள் முதன்மையாக நிற்க போகிறீங்க. எல்லா டீச்சர்ஸும் இருப்பாங்க, ஆனால் டீச்சர்களில் மத்தியில் நீங்கள் தனித்து, பிரின்சிபல் உங்களை தான் விரும்ப போகிறார். ஏதோ விசேஷம் இருக்குது, என்ன கொடுத்தாலும் அருமையாக பண்ணுகிறார்களே, என்ன கொடுத்தாலும் அதில் அதிசயமாக இருக்கிறதே என்று எல்லா பணியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் உங்கள் பாஸ் உங்களையே விரும்புவார்கள். எல்லா 10 பிஸ்னஸ் ஒன்றாக இந்த தெருவில் இருக்கலாம், ஆனால் 10 பிஸ்னஸ்லேயும் உங்களிடம் எல்லாரும் ஓடி வருவார்கள். ஏதோ விசேஷம் இந்த கடையில் இருக்கிறது, ஏதோ விசேஷம் இந்த வியாபாரத்தில் இருக்கிறது, இவங்களுக்கே நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம், ஆர்டர் எல்லாம் இவங்களுக்கே கொடுப்போம் என்று சொல்லி ஏதோ இவர்களிடம் இருக்கிறது, ஏதோ அருமை இவர்களிடம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை தேடி வரும்படி எல்லா காம்படிஷன் மத்தியிலையும் உங்களை தனித்து நிற்கும்படி செய்வார். அதுவும் எல்லாரும் அந்த இடத்தில் உங்களை தேடி வரும்படி செய்வார். விதவிதமான ஊர்களிலிருந்து, மாநிலங்களிலிருந்து, தேச தலைமையிலிருந்து ராஜாக்கள் உங்கள் ஒளிக்கு ஈர்க்கப்படுவார்கள் என்று நாம் ஏசாயா 60 வாசிக்கிறோமே. அப்படியே ராஜாக்கள் உங்கள் ஒளியை பார்த்து உங்களை தேடி வருவார்கள். இந்த ஒளி எனக்கும் வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒளி அவ்வளோ தூரம் வீசும். எவ்வளோ தூரம் ஆண்டவரை பற்றி கொண்டு அவரை பக்கத்தில் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளோ தூரம் அவர்கள் ஒளி உங்கள் மூலமாய் வீசும். இந்த உலகம் பார்க்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி கிரியை செய்ய போகிறார். அவர் உங்களை நேசிக்க வைத்து பக்கத்திலே வைத்து கொள்ள போகிறார்.
தனித்து நிற்கும்படி, விசேஷித்தவர்களாய் நீங்கள் இருக்கும்படி செய்ய போகிறார். ஸோ நீங்கள் சொல்லாதீங்க, நான் இந்த மதத்துலேருந்து வந்ததுனால தான், இந்த ஜாதியிலேருந்து வந்ததுனால தான் எனக்கு தடையாக இருக்குது, என்னால் வளர முடியல, என்னை அமுக்கியே வைக்கிறாங்க, எனக்கு இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால தான் என்னை தேர்ந்தெடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் முன்னாடியே வர முடியல, எனக்கு திக்கு வாயனாக இருக்கிறதுனால எல்லாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என் ஐடியாஸை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறார்கள், எனக்கு இந்த குறைவு இருக்குது, அந்த குறைவு இருக்குது, அதனால் முன்னேற முடியலையே என்று சொல்லும் நாட்கள் முடிந்தது பிரியமானவர்களே. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் ஒளி, உங்களுக்குள் இருக்கும் அறுசுவையை தான் எல்லாரும் சுவைத்து பார்ப்பார்கள். அது தேவனுடைய நன்மையாக இருக்கும், அதுதான் வெளிப்படும். நீங்கள் அல்ல, உங்களுக்குள் உள்ள கிறிஸ்துவின் ஒளி, கிறிஸ்துவின் நன்மையே எல்லாரும் ருசித்து பார்ப்பார்கள். அதுதான் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறது. அதனால் இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் இப்படி நான் விசேஷித்தவனாக இருக்கணும் என்று சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளோ முயற்சி எடுக்க பார்க்குறாங்க. அவங்க ஓடி போய், இல்லை நான் என் பாஸுக்கு நல்ல ஐஸ் வச்சா, நல்லா அவரை பற்றி நல்லதே சொன்னா, நல்லா அவரை அருமையாக பண்ணுறீங்க பாஸ் என்று சொல்லி அவருக்கு நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கூட உட்காந்து அவர் பார்க்குற தூரத்துக்கு நான் இருந்தாலே போதும் என்று சொல்லி எவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதே போல் எவ்வளோ பேரை அவன் நல்லா பண்ணுறான் என்று சொல்லி அவனை காப்பி அடித்து நம்மளும் பண்ணிடுவோம், வேகமாக அவன் பின்னாடியே ஓடிடுவோம், நம்மளும் மேலே உயர்ந்துருவோம் என்று சொல்லி முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. பொய் சொல்லி மற்றவர்களை கீழே தள்ள பார்க்குறாங்க, ஏமாற்றி அவர்கள் மீது ஏறி மேலே வர பார்க்குறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அந்த வழிகளை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இது விசேஷத்தின் வழி அல்ல, இது மனிதனின் வழி, இது சாதாரணமான வழிகள், இந்த உலகத்தின் வீணான வழிகள். நாம் விசேஷித்த வழியை பின்பற்றி மேலே ஆண்டவர் நம்மை கொண்டு வரும்படி அவர் விசேஷித்த ஞானம் இருக்கிறது. அது பூமியின் அறிவிற்கு எட்டாத ஞானம், அருமையான ஞானம். விசேஷித்த கிருபை நம் மீது இருக்கிறது, தயவு நம் மீது கொடுக்கப்படுகிறது, விசேஷித்த அன்பு வெளிப்படுகிறது, எல்லாரும் ருசி பார்க்காத அன்பு. அந்த இருதயத்தை தான் என் தாத்தாவினிடம் கொடுத்தார். ஒவ்வொருவரிடம் பேசும்பொழுதும் தேவனுடைய அன்பு மனதுருக்கம் வெளிப்பட்டு அவர்களை ஈர்த்தது. தானியேலுக்கு பாருங்க, அவன் சவாலாய் நடந்து கொண்டான். எத்தனையோ வாலிபர்களை ராஜா தேர்ந்தெடுத்து, இவர்கள் என்னுடைய கோர்ட்டில் வாழணும், ட்ரைனிங் எடுக்கணும் 3 வருஷம், இவர்கள் தான் நாளைய தலைவர்களாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்க போகிறேன் என்று சில வாலிபர்களை, அருமையாய் நல்ல அழகாக இருந்தவங்க, நல்ல தோற்றமுடையவர்களை வரவழைத்தார். அப்பொழுது எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுங்க, நல்ல பிரியாணி போடுங்க, நல்ல மீட் போடுங்க, மட்டனை போடுங்க, நல்ல சிக்கனை போட்டு, நல்ல மீனை போட்டு அவர்களை நல்லா பலப்படுத்துங்க, நல்லா தோற்றமுடையவர்களாக இருக்கணும், என்ன போல அவர்கள் தோற்றம் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு ராஜா விரும்பினார். ஸோ அவர்கள் எல்லாரையும் அப்படி சாப்பாடு போட்டு எல்லாரையும் பலப்படுத்தும்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் ட்ரெயின் பண்ணினார்கள், ஒவ்வொருவருக்கும் உணவு போட்டார்கள். ஆனால் தானியேலும் அவன் நண்பர்கள் 3 சொன்னார்கள், இல்லை, நாங்கள் இதெல்லாம் அசுத்த உணவு, இதை நாங்கள் தொடமாட்டோம், இது வேற எதற்கோ வைக்கப்பட்டு தொழுது கொள்ளப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த உணவு எனக்கு வேண்டாம், நான் தூய உணவை தான் தொடும்படி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், உண்ணும்படி சொல்லியிருக்கிறார். ஸோ வெறும் காய்கறியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே எங்களை பலப்படுத்தும். இல்லை, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லை, 10 நாள் கொடுங்க, எங்கள் தோற்றம் எப்படி இருக்குன்னு மற்றவங்களை காட்டிலும் பாருங்க என்று சவால் விட்டான். 10 நாள் முடிந்தது. அவர்களை விட அருமையான தோற்றம், அவர்களை விட ஜொலிக்கும்படி அவர்கள் பார்த்தார்கள். அருமையான பலன் பெற்றவர்களாக இருப்பதை பார்த்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தூய வழிகளை மாத்திரம் தேர்ந்தெடுத்து பின்பற்றினார்கள். ஆண்டோடைய வழி, ஆண்டோர் சொல்வதை மாத்திரம்தான் நான் கேட்பேன் என்று சொல்லி அதில் நின்றார்கள். பெரிய சவாலாக இருந்திருக்கும், துரத்தி இருக்கலாம் அவங்க, இல்லை நீங்கள் கீழ்ப்படியலைன்னா வேண்டாம், எங்கள் கோர்ட்லே வேண்டாம், அந்த வாய்ப்பு போயிருக்கலாம். ஆனால் மற்றவர்களை போல் அல்லாமல் ஆண்டவர் சொன்னதை மட்டும் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அதனால் என்ன கிடைத்தது அவர்களுக்கு? அந்த 3 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தானியேல் 1:19-20 நம்ம வாசிக்க கேட்போமா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும்
அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். எல்லா சகல ஜோசியர்களிலும் ஞானிகளிலும் சாஸ்திரிகளிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருக்கும்படி அவர்கள் பார்த்தார்கள். ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்ககிட்டயே எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிச்சார். இவங்க சொல்றது மட்டும் இன்னும் விசேஷத்த ஞானமாக அந்த காரியத்திற்கு தீர்ப்பை சொல்லுகிறார்களே என்று ஒவ்வொரு தேவைக்கும் இவர்களையே நோக்கி ராஜா வந்தார். ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த வாலிபர்கள் என் கூட இருந்தால் போதும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு விசேஷத்த இடத்தை வைத்தார். 10 மடங்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவர்கள் ஞானிகளாக இருந்தார்கள். எவ்வளோ காரியங்களை சந்தித்து இவர்களோட வயதுள்ளவர்களாக எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்ட சாஸ்திரிகள் இருந்தார்கள். அவர்களையும் தோற்கடிக்கும் 10 மடங்கு பெருகி இருக்கும் சமர்த்தர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியம்! இதுதான் தேவனுடைய ஞானத்தின், தேவனுடைய ஆசீர்வாதத்தின், தயவின் வித்தியாசம். அவருக்கு நிற்கும் பொழுது, அவரிடம் நாம் ஒளியை பெறும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஒளி உலகத்தில் பிறக்கிறது. இன்னும் 2ஆம் அதிகாரத்திலையும் அருமையான அந்த வசனங்களை 46 முதல் 48 நாம் வாசிப்போமா? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜா சொன்ன அந்த கனவிற்கு தேவனிடம் மன்றாடி பெற்றுக்கொண்ட அந்த உன்னதமான பதிலை அறிவிக்கும் பொழுது, இந்த பெரிய பயங்கரமான நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா, எல்லாரும் அவர் பேரை கேட்டாலே பயந்து ஓடி ஒளிவார்கள். அவர் வந்து காலில் அடிபணிந்து விழுந்தார். இந்த தேவாதி தேவனின் ஞானம், மறைபொருள்களை எல்லாம் அவர் விவரித்து சொல்லுபவர், காட்டுபவர். இவர் ஞானம் பயங்கரமானது, அந்த ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அடிபணிந்தார். இந்த ஞானம் பெரியது. தானியேலை மாநிலங்களில் உயர்ந்த அதிகாரியாக வைத்து நீயே பார்த்துக்கோப்பா என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். தனித்து நிற்க வைக்கும் தேவனுடைய ஒளி, தேவனுடைய ஞானம் வருகிறது, அவருடைய சமாதானம் காணப்படுகிறது, எல்லார் நேசத்தையும் பெற்றுக்கொள்ள செய்கிறது, தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது, உதவி வருகிறது. நம்மை ஆண்டவர் அபரிவிதமாய் அப்படி பயன்படுத்துகிறார், வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்று இப்படி தான் நம்மை ஒரு உடன்படிக்கையாக வைக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மத்தேயு 5 நாம் வாசித்தோம். 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விளக்கை கொளுத்தி மரக்கல்லால் மூடி வைக்காமல் என்று. விளக்கை கொளுத்திட்டு மரக்கல்லால் மூடி வைக்காதிருங்கள். ஆண்டவர் நம்மை ரட்சித்து அழைத்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்து விதவிதமான வரங்களில் ஒவ்வொரு ரீதியிலையும் பயன்படுத்தி வருகிறார். இதையெல்லாம் ஆண்டவர் ஒரு காலத்தில் செய்திருக்கலாம், ஒரு காலத்தில் கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவைகள் எங்கே? அதை மூடி மறைத்து வைத்திருக்கிறோமா? அதை திசை திருப்பப்பட்டு மறந்திருக்கிறோமா? அதை தவறான ஆலோசனை கொடுக்கப்பட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். இவைகள் எங்கே? எந்த அளவில் கிரியை செய்கிறது? எந்த அளவில் பெருக்கி கொண்டிருக்கிறோம்? எந்த அளவில் பயன்பட்டு வருகிறது? மெதுவாக இவைகளை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது நம் ரட்சிப்பை வேறு காரியங்களிற்காக கொடுத்த அழைப்பின் பதவி நமக்கு ஒன்று கொடுத்திருப்பார், ஒரு பொசிஷன் பண்ணி நம்மை வைத்திருப்பார். அந்த இடத்திலிருந்து வேற காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த கிருபையின் இடத்திலிருந்து வேற காரியங்களை நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். திசை திருப்பப்பட்டு இந்த உலகத்தினால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் கொடுத்ததை எல்லாம் மறந்து, அவர் பணியை மறந்து, பணத்திற்கோ நம்ம இந்த உலகத்தின் இச்சைகளுக்கோ இந்த உலகத்தின் பவர் பெற வேண்டும் என்று
அதற்கு பசியாகி இந்த உலகத்தில் நாம் நனைந்து போய் அந்த காரியங்களே நம் நினைவிற்கு வந்து அதை பெற வேண்டும், அதுதான் என் நோக்கம் என்று நோக்கம் மாறுகிறது. அதற்கு நாம் உழைக்க ஆரம்பிக்கிறோம், நாம் பணியை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் வைத்திருந்த ரட்சித்து ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டேச்சரை ஆண்டவர் கொடுத்திருப்பார், விருத்தி அடையும்படி செய்திருப்பார், பொசிஷன் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த இடத்துல இருந்து நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணி இப்படி மற்ற காரியங்களை சேகரிக்கும்படி நாம் கை தவறுகிறோம். பிரியமானவர்களே, இதை ரட்சிப்பையே விற்கிறதற்கு சமம், அழைப்பையே விற்கிறதற்கு சமமாக மாறுகிறது. 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சாரமற்ற உப்பு கெட்டு போகும், வெளியே கொட்டப்படும், அது மிதிக்கப்படும். சாரமற்ற உப்பு யாருக்கு தேவை, யாருக்கு அவசியம்? சாரமற்று போயிடவே கூடாது. சுவாமி, ஆண்டவரே, இந்த சாரத்தை நான் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது சுவாமி. அதற்கு எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியில் நிரம்பி என்னை தள்ளி கொண்டு செல்லும் ராஜா. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்த பணி என்ன, அடுத்த இடம் என்ன, அடுத்த என் நோக்கம் என்ன, வாழ்க்கையில் வைக்க வேண்டிய படி என்ன என்று சொல்லிக்கொண்டே பெற்றுக்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, முன் சென்று கொண்டே இருப்போம். நிற்கும் பொழுது தான் பிசாசு வந்து திசை திருப்புகிறான். நாம் அமைதலாக இருக்கும் பொழுது தான் அவன் வந்து நமக்கு வேறு வழிகளை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறான். அதற்கு நாம் ஈடு கொடுக்கிறோம், விழுகிறோம். ஆனால் இன்று யோவான் 12:35 ஆண்டவர் சொல்றது போல, இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இந்த ஒளி கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறது. இந்த கடைசி நாட்களில் இருக்கும் வரையிலும் நடவுங்கள், நிற்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒளியிலே தொடர்ந்து நடவுங்கள் என்று. மத்தேயு 5:14 வசனம் அருமையாக நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மத்தியில் அப்படி ஒளியில் நடக்க வைத்து என்ன விதமாய் நம்ம வாழ்க்கையை வைக்க போகிறார் தெரியுமா? மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஸோ நீங்கள் எப்படி இருக்க போறீங்களா? மலையின் மேல் இருக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும், எல்லாரும் பார்க்க முடிந்த ஒரு இடத்தில் இருக்கும் பெரிய பட்டணம். மறைக்கவே முடியாது, ஒருத்தனும் மூடவே முடியாதபடி பெரிய பட்டணமாக நீங்கள் பெருகி இருக்க போகிறீர்கள். எல்லை பெரிதாக பெருகி இருக்க போகிறது. இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் யாரும் நினைச்சாலும் மூட முடியாது, நீங்களே நினைச்சாலும் மூட முடியாது. அவ்வளோ பெரிதாக நான் அவ்வளோ உயர்வான இடத்தில் வைக்க போகிறேன் என்று இந்த 14ஆம் வசனத்தில் தொடர்ந்து பார்க்கிறோம். என்ன அருமை பிரியமானவர்களே! இந்த பாக்கியத்தை எனக்கும் தாரும் சுவாமி என்று கேட்போம். நானும் என் குடும்பமும் எனக்கு சொந்தமானதெல்லாம் மலையின் மேல் இருக்கும் பெரிய பட்டணம் போல் ஆக மறைக்க முடியாதபடி என்னை ஆக்கும் சுவாமி என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, 15ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அந்த விளக்கு வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று. இந்த விளக்கு வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? ஸோ நாம் என்ன செய்யணும்? சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அப்படி தான் இருக்க போகிறீங்க. வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் யார் வெளிச்சம் கொடுக்க போகிற? நீங்கள் தான். அதற்கு தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் எல்லாருக்கும் யார் வெளிச்சம் கொடுக்க போகிறா? நீங்கள் தான். ஆஸ்பத்திரியில் எல்லாருக்கும் யார் வெளிச்சம் கொடுக்க போகிறா? நீங்கள் தான். இந்த ஒளியை சுற்றிலும் கொடுப்பதற்கு என்ன தடையா இருக்குது பிரியமானவர்களே? என்ன காரியம் நம்மை தடை பண்ணுது வாழ்க்கையில்? இந்த உலகத்தில் வாங்கும் உள்ளீடு, இந்த உலகத்தில் நாம் பெறும் அனைத்து இன்புட், என்னெல்லாம் நம் உள்ளத்துக்குள்ளே ஏறுகிறதோ, என்னெல்லாம் நம் மனதிற்குள் ஏறுகிறதோ, எண்ணத்திற்குள் ஏறுகிறதோ, தடையாக சில நேரம் மாறிவிடுகிறது. என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கேருந்தெல்லாம் நாம் பெறுகிறோம். வாட்ஸ்அப்லேருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பெறுகிறோம். இன்னும் நிறைய பேரோடு பேசிக்கிட்டே இருக்கிறதுல நம்ம பெறுகிறோம். நம்ம அவர்களோடு இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், சாப்பிட்றோம். நிறைய பேச்சுவார்த்தை அங்கே இருக்கிறது. நம் பேச்சுவார்த்தையில் ஒளி கொடுக்கிறோமா? நம் பேச்சுவார்த்தையில் ஆசீர்வாதமாக இந்த தேசத்தில் இருக்கிறோமா? சமுதாயத்தில் இருக்கிறோமா? நம்ம வீட்டில் இருக்கிறோமா? நம் வார்த்தைகள் எவ்வளோ தூரம் ஆசீர்வதிக்கிறது? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி, அவர் திட்டத்தை ஒருத்தருக்குள் கொண்டு வரும்படி வார்த்தைகளை
எவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம், எவ்வளோ நேரம் அதில் செலவிடுகிறோம், இப்படிப்பட்ட காரியங்களில் எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம். இன்னும் ஆடியோ வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணும்பொழுது, கேம்ஸ் ஆடும்பொழுது, மியூசிக் கேட்கும்பொழுது, வீடியோஸை பார்க்கும்பொழுது, காட்சிகளை பார்க்கும்பொழுது, இவைகள்லேருந்து என்ன விதமான காரியங்கள் இறங்குகிறது. அவங்க என்ன பாடுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இந்த உலகத்தில் அவங்க அனுபவித்த அருமையான காதல், அவங்க அனுபவித்த அருமையான பண ஆசைகள், அவங்க அனுபவித்த பெரிய இச்சைகள், ப்ளஷர்ஸ், இவைகளையெல்லாம் மேன்மைப்படுத்தி அவர்கள் பாடுவார்கள், அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் காட்டுவார்கள். இன்னும் நம்ம கேம்ஸ் ஆடும்போது நிறைய கேம்ஸில் இன்றைக்கி குத்தி கொலை பண்ணும் சாதாரணமான விஷயமாக மாறுகிறது. அதை விளையாடும் பொழுதே ஒரு பெரிய அந்த மியூசிக்கே அவர்கள் வேறு காரியங்களுக்குள் அந்தகாரமாக ஒரு மியூசிக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நிறைய இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக், ரொம்ப பிடிக்கும் கேம்ஸ் ஆடுறது, பிடிக்கும் காட்சிகளை பார்க்குறது, ரொம்ப பிடிக்கும். இனிமையாக தான் இருக்கிறது. என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கேம்ஸ் ஆடும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும், நேரமே போகிறதே தெரியாது, அவ்வளோ இனிமையாக இருக்கிற இந்த காரியங்கள். ஆனால் திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார், சாம் இந்த காரியத்தில் நீ பார்த்துக்கிட்டே இருந்த உனக்குள் கெட்டு போன காரியங்கள் இறங்குது என்று சொல்லி எனக்கே ஒரு வெறுப்பை கொண்டு வருவார். நம்ம பண்ணிட்டு இருந்தது, பார்த்துட்டு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு காரியமா என்று சொல்லி பயந்து போவேன். நமக்கே தெரியாமல் வாலிபர்களாக இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறாரு, ஒன்றும் நம்மளை தொட்டுறாது, ஒன்றும் நம்மளை மாற்றிடாது என்று சொல்லி நம்ம தைரியமாக இருக்கலாம், தைரியம் கொள்ளலாம். ஆனால் நாமே இந்த காரியங்களை வரவேற்கிறோம். இருதயத்தை பாய்சன் பண்ணும்படி, விஷம் பண்ணும்படி வரவேற்கிறோம். நீ வா என்று சொல்லுகிறோம். வேற இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வழியை நடந்து போகிறது வேற. இந்த காரியங்களை நாமே ருசிக்கும்படி உள்ள பெற்றுக்கொள்வது வேறே. பிரியமானவர்களே, அப்போனா அந்த காரியத்தை கனம் பண்ணுறீங்க. இயேசு சுவாமி அந்த இடத்தில் இருக்க முடியாது, அந்த இருதயத்தில் தங்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த இடத்தில் தாங்க முடியாது. அவருக்கு இந்த மோசங்கள் உள்ளே இறங்குவதை தாங்க முடியாது. அந்த பிரசன்னம் இருப்பதை தாங்க முடியாது. இருளின் பிரசன்னம் இருப்பதை அவர் தாங்க முடியாது. அவர் சென்று விடுவார். அவர் சொல்லி பார்ப்பார், கேட்கலனா போயிடுவார். அவரை விடவே கூடாது. பிரியமானவர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்க வேண்டும். அதற்கு ஒரு அருமையான இடம் கொடுக்க வேண்டும். ஒரு மேஞ்சரை போல ஒரு சாதாரணமான இடமாக இருந்தாலும் நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்போம். சின்ன இருதயம் தான் சுவாமி, சின்னவன் தான் சுவாமி என்று சொல்லி திறந்து கொடுப்போம். அவருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் இடம் கொடுத்து கனம் பண்ணுறீங்களோ, பயபக்தியோடு வரவேற்கிறீர்களோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த காரியங்கள் மீது வெறுப்பு இறங்கும். எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி நீங்களே வெறுப்பீர்கள், தள்ளிவிடுவீர்கள். எனக்கு இந்த வாசனை தெரியும், இது இருளின் வாசனை. இவர்கள் பாடின இந்த வார்த்தைகள் எல்லாம் இருளை கொண்டு வரும் வார்த்தைகள். அவர்கள் எந்த சிந்தனையில் இதை எடுத்தார்கள் என்று நீங்கள் அறிய முடியும். நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஏன்னா நல்லதை நீங்கள் ருசித்து அதை அறிந்து உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள். அப்பொழுது மோசம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். இது தெரியலனா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா எப்படி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும்? யார் உங்களை காப்பாற்றுவார்? யார் உங்களை காத்துக்கொள்வார்? ஒருத்தரும் நம்மளை ரட்சிக்க முடியாது. எல்லாவற்றையும் நமக்குள் உள்ளே விட்டு மோசமாகி விடுகிறோம். இருள் ஒளி இல்லாதவர்கள் போல் நாம் மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, இவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுங்கள். அவர்தான் ஒளி தந்து நம் வாழ்க்கையில் முன்னேற வைக்கிற வல்லமை உள்ளவர், நம் நண்பர், உதவி செய்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். நிச்சயமாக இந்த ஒளி மங்காதபடி, இந்த காரியங்கள் அதை மங்க செய்யாதபடி அவர் நம்மை காப்பாற்றுகிறார். நம்ம என்ன செய்யணும்? இதற்கு எப்படி நம்ம நாகரிகம் இருக்கணும், நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில்? முதலாவது உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டு ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நம் வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை கனப்படுத்தி அவர் பிரசன்னத்தினால் நிரம்பி, நீர் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? எனக்கு கண்களினால் பார்க்க செய்யும் சுவாமி, இருதய கண்களினால் காட்டும், பார்க்க செய்யும், என்னை நிரப்பும் சுவாமி. ஐ வாண்ட் டு see Lord. குருடனை போல் மற்றவர்களை போல் உலாவி தெரிவதற்கு எனக்கு நேரம் வேண்டாம். ஆண்டவரே, வெளிப்படையாகவும் வெளிப்பாடுகளை பார்க்க எனக்கு கிருபை தாரும்.
தானியேலுக்கு விஸ்டம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ராஜாக்கு பதில் கொடுக்கும்படி நீர் கொடுத்தீரே, எனக்கும் நீர் செய்ய மாட்டீரா சுவாமி? எனக்கும் அப்படிப்பட்ட ஞானம் தாரம், விசேஷித்தவனாக நான் நிற்க வேண்டும் சுவாமி. உம்மை அறிய வேண்டும், உம் வழிகளை அறிய வேண்டும், வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை அறிய வேண்டும் என்று உட்கார்ந்து ஆண்டவர் கொடுக்கும் வரையிலும் நாம் பெற்றுக்கொள்வோம். சுற்றிலும் கொடுத்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் உங்கள் பொறுப்பில் கொடுத்திருக்கிறார். ஸோ ரெண்டாவதாக இந்த வெளிப்பாடுகளை பெற்று ஆண்டவரால் நிரம்பி ஒவ்வொருவருக்கும் நம் சுயநலத்தில் நம்ம ரூம்லேயே உட்கார்ந்தோ நம்மை பற்றி யோசித்து கொண்டே நமக்கு பெருக்கி கொண்டே உட்காராமல் அனைவருக்கும் நாம் அன்பு செலுத்துவோம், உதவி செய்வோம், ஆவியானவரை கொடுப்போம், அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம். நம்மை பற்றி யோசிக்காமல் அவர்களை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதிக்கிற வழி என்ன என்று என்னை ஏவும் அவளுக்காக ஜெபிக்க செய்யும். திடீர் ஒவ்வொரு நாள்லையும் ஒருத்தரை காட்டுவார், இவங்க உங்களுக்கு ரொம்ப தேவை. திடீரென்று 4 மணிக்கு என்னுடைய தங்கை ஷேரன் அவள் ஜெபம் பண்ணி மெசேஜ் அனுப்பினார், நல்லா தான் இருக்கிறியா, ஆண்டவர் காட்டினார், ரொம்ப பாரத்தோடு இருக்கிற என்று நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன். காரில் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஒரு ஊரில் காரில் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது அந்த மெசேஜை பார்த்து அப்படியே கண்ணீர் வந்தது. எனக்காக ஆண்டவர் நினைவூட்டி இன்னொருத்தரை ஜெபிக்க வைக்கிறாரே, என் உள்ளத்தை கவர செய்தது. என் தங்கைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அப்படி கூட இருக்கிறவங்களை தூக்குறது உங்களுடைய பொறுப்பு பிரியமானவர்களே. அவர்களை பலப்படுத்தும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒளி வீசட்டும். அவர்கள் இன்னும் தேவையுள்ளவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார்கள், ஊழியத்திலே இருக்கிறார்கள். உங்கள் போதகரை நினைத்து எவ்வளவு தூரம் ஜபித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் காட்டியிருக்கிறாரா எதற்கு ஜபிக்க வேண்டும் என்று? நாம் அதை செய்வோம். அவளுக்கு ஆசீர்வாதமாய் நாமும் இருப்போம். இப்படி நாம் மூன்றாவதாக வரங்களை வைத்து நாம் ஊழியம் செய்வோம். அமைதலாக அதை வைக்காமல், ஒளித்து வைக்காமல், அந்த தாளந்துள்ளவன் ஒரே தாளந்து கொடுக்கப்பட்டவன் ஒளித்து வைத்தது போல் இல்லாமல் 5 தாளந்துள்ளவன் அதை பல மடங்கு பெருக செய்தானே. அப்படி நாம் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், இந்த வரங்கள் பெருகணும் சுவாமி, அதை கிரியை செய்யட்டும் சுவாமி, இவர்களுக்கு நான் ஊழியம் பண்ணும்படி பயன்படுத்தும் என்று சொல்லி வரங்களை பெருக்கி கொண்டே போவோம் பிரியமானவர்களே. அதே போல் ஆண்டவர் வெளிப்பாடுகளை காட்டியிருக்கிறார். அதற்கு ஏற்ற ஆற்றல்களை எல்லாம் கற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்போம். ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சிருவார். நான் சண்டே போய் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு புது கம்பெனியை தாரோம். அடுத்த சண்டே போய் நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு கம்பெனியை கொடுக்கல, மேலேருந்து கொட்டணுமே கம்பெனி. அந்த அளவுக்கு விசுவாசம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் முயற்சி ஒன்றுமே இல்லாமல் போகிறது. அதற்கு தேவையான ஆற்றல், கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அதற்கு என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், அதற்கு பண தேவை என்னென்னலாம் ரெடி பண்ணணும். மற்றவர்கள் எல்லாம் கடினமாக காலையும் இரவும் உழைக்கிறார்கள். நாமோ வெறும் ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நிற்கிறோம். அதனால் உள்ளத்தை திறந்து ஆண்டவரே இதற்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டு போய் முயற்சி எடுப்போம். அந்த ஆற்றலையெல்லாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமா உங்களை கனப்படுத்துவார் பிரியமானவர்களே. அவருக்காக சேவை செய்கிறவர்களை வெகு சீக்கிரமாய், வெகு தூரமாய் மலையை போல், மலையில் உள்ள பட்டணத்தை போல் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உங்கள் எதிர்காலம், இதுதான் அவர் வாக்குத்தத்தம். ஸோ அவர் உதவி செய்வார், அவர் வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் வித்தியாசம், உலக முயற்சிக்கும் நம் முயற்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை பெருக செய்து அவர் நினைத்த உயர்ந்த இடங்களில் வைக்கும். நமக்கு ஒரு நிச்சயமான எதிர்காலம் உண்டு. அதற்கு நாம் கால் எடுத்து வைப்போம் பிரியமானவர்களே. கடைசியாக மத்தேயு 5 பார்க்கிற 16ஆம் வசனம், கடைசி வசனத்தில், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஸோ இந்த நல்ல கிரியைகளை, நற்கிரியைகளை பார்க்கணும். மற்றவங்க என்ன கிரியைகளை, மோசமான கிரியைகளை அல்ல, தீமையான கிரியைகளை அல்ல, நல்ல கிரியைகளை பார்க்கணும். பார்த்து உங்கள் பரமபிதாவை அவர்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதைத்தான் 1 பேதுரு 2:9 போடப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். எல்லாரும் நீங்கள் இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரதை பார்த்து ஆண்டவரை கனம் பண்ணட்டும் என்று.
ஸோ இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ரொம்ப அப்படியே கீழே இறங்கி நான் மார்க்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிது. அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்பொழுதும் ஆல்மோஸ்ட் ஹோல் கிளாஸே குடிக்கிற பழக்கத்தை பெற்றிருந்தாங்க. எவ்வளவும் கூடுவானுங்க, வா எங்கே கூட அப்படின்ட்டு. நான் சொல்வேன், அது எனக்கு ஆசையே கிடையாது, சுவாமியும் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த பழக்கத்திலே வளர்ந்துருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆசையே இல்லை, அதனால் வேண்டாம், நான் வரல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க என்று, நான் வரமாட்டேன் என்று திட்டமாக நிற்பேன். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், டேய் என்னடா பெரிய ஜீசஸ்ன்னு பேசுகிற, இந்த ஜீசஸ் தானா உனக்கு கம்மியான மார்க்கையும் கொடுக்குறாரு. அது வார்த்தையை கேட்கும் பொழுது என்னை உள்ளத்தை நொறுக்கினது. இப்படி ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறேனே, இப்படி கம்மியான மார்க் வாங்குறேன் என்று என் நண்பர் வாயிலாக, ஒளி தெரியாத என் நண்பர் வாயிலாக என்னை குறித்து பெற்றிருக்கிறேனே. உள்ளத்தை உடைத்தது. ஆண்டவரே, என்னை மாற்றும் சுவாமி, என்னை மறுரூபப்படுத்தும், உமக்கு உண்மையாய் உழைக்கும்படி நற்கிரியைகளை ஜனங்கள் பார்த்து உம்முடைய அடையாளமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாமத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும், போற்ற வேண்டும். அதற்கு என் வாழ்க்கையை மாற்றும் என்று ஒப்பு கொடுத்தேன், என் படிப்பை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அதன் முதல் அடுத்த செமஸ்டரில் ஏ கிரேடை முழுவதுமாய் கொடுத்து உயர்த்தினார். ஆண்டவர் அப்படி என் கல்லூரியை முடிக்கும்படி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஒரு ப்ரொஃபஸர் கூட சொன்னார், நான் கம்மியான மார்க் வாங்கியிருக்கும் பொழுது, இப்படி மார்க் வாங்குறவங்கெல்லாம், கிளாஸில் மார்க் வாங்குறவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னு தெரியல, தேர்வாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் நோட் அனுப்பினார். ஆனால் அந்த செமஸ்டருடைய கடைசியில் ஆண்டவர் உயர்ந்த மார்க்ஸ் கொடுத்த பின் அவர் சொன்னார், பரவாயில்ல, என் வார்த்தையை மாற்றி பேச நீ வைத்திருக்கிறாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று. அது எனக்கு ஒரே சந்தோஷம், சின்ன சந்தோஷம். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தி இருக்கிற அந்த சின்ன வழிக்கு நன்றி, உம்மை காண்பிக்க நீர் செய்திருக்கிறீர் சுவாமி, அதற்கு நன்றி என்று சாட்சியாய் நம்மை நிற்க செய்ய வேண்டும். அதற்கு மாணவர்களே, மாணவிகளே, நீங்களும் ஆண்டவருக்கு சவாலாய் நெல்லுங்கள் பிரியமானவர்களே. மற்றவர்களுக்கு சவாலாய் நெல்லுங்கள். ஆண்டவரை காட்டுவேன் என்று, நற்கிரியைகளை காட்டுவேன் என்று, இயேசுவை நான் காட்டுவேன், நான் எதை செய்தாலும் அவர் வல்லமையை நான் காட்டுவேன், எக்ஸாமில் அவரை கொண்டு செல்வேன், அவர் வல்லமையோடு செல்வேன், அவருக்காக சிறந்ததை நான் கொண்டு பிரதிபலிப்பேன், சிறந்த விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவேன், சிறந்த விதத்தில் நான் ரிசல்ட்டை காண்பிப்பேன் என்று சொல்லி சவாலாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சமுதாயத்தில் பெரியோர்களாகவும் ஒரு ஏமாற்றுகிற சகியோவை போல் இருக்க போகிறோமா, இல்லை ஆண்டவரின் அன்பினால் நிரம்பி, ரட்சிப்பினால் நிரம்பி, எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான சகியுவாக நம்ம மாறப்போகிறோமா, இருக்க போகிறோமா பிரியமானவர்களே? இதுதான் நமக்கு முன்னிருக்கும் ஒரு சவால். இன்று இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறது நிறைவேறும்படி நம்மை நற்கிரியைகளை காட்ட செய்வார். இந்த உலகத்திற்கு, இந்த ஜனங்களுக்கு நம்மை உடன்படிக்கையாய் வைப்பார், ஜாதிகளிற்கு ஒரு ஒளியாக வைப்பார். இவைகளை எல்லாம் ஏன் நேரம் எடுத்து உங்களிடம் சொல்ல ஆண்டவர் செய்கிறார்? நிறைவேற்ற போகிறார் பிரியமானவர்களே. உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் திட்டமுமாய் ஆழமுமாய் ஆண்டவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இன்றும் இந்த ஒளி நம்மீது வீசும்படி ஆசையோடு நம்ம கேட்க போகிறோம். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இன்னும் அதிகமான ஒளி வீசட்டும் சுவாமி, உம்முடைய அளவில்லாத பிரசனம் எனக்குள் எரிய வேண்டும் சுவாமி, அதை நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி எழுந்து நின்று நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இன்று முதல் என் வாழ்க்கை மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும், என் இருதயம் ஒளியினால் நிரம்பி இருக்க வேண்டும், இருளிற்கு இடமில்லாமல், ஆண்டவரே, தீய வழிகள், பழக்கங்கள், உள்ளீடுகள், இதற்கு ஆசையே இல்லாமல் சுவாமி, கெட்ட கிரியைகளுக்கு இடமே இல்லாமல் சுவாமி, எப்பொழுதும் இந்த ஒளி பிரகாசிக்க வேண்டும், எல்லாரிடமும் ஒளி பிரகாசிக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஒளி ஒளித்து வைக்க முடியாதபடி செய்யும் சுவாமி. மலையின் மீது பெரிய பட்டணம் போல் வெளிச்சமா இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாருக்கும்
உம்மை காட்டும்படி எனக்கு செய்யும் சுவாமி. அதற்கு சுவாமி ஆண்டவரே, இன்று உம்முடைய ஒளியை நாங்கள் நாடுகிறோம். எங்களை வந்து நிரப்பும். உம் பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பன் தினத்தில் தகப்பனுடைய ஒளியை நாங்கள் நாடுகிறோம் சுவாமி. தகப்பனுடைய நிறைவை நாடுகிறோம் ராஜா. எங்கள் சரீரத்தில் வந்து தங்கும். நீர் தங்கும் இடம் என்று சொல்லி இருக்கிறீர். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறீர். சிறு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறீர். பெரியோர்கள் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறீர். நிறைவாய் தங்கும் சுவாமி. தடைகளை எல்லாம் நீக்கி போடுவதற்கு ஸ்தோத்திரம். இருதயத்தை விடுவிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். தாராளமாய் ஆண்டவரே சஞ்சலத்தை நீர் ஆண்டவரை மாற்றி தாராளமாய் உம்மை அனுபவிக்கும்படி இப்பொழுது இருதயத்தை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறீர். புண்களை ஆர செய்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே அருமையாய் உம்முடைய தங்குமிடமாய் இருக்கும்படி தேவ ஆண்டவரே ஒளி நிரம்பும் ஒரு இருதயமாக நீர் வைக்கிறீர். தயாராக்குகிறீர் சுவாமி. அப்பா, கவலைகளை எல்லாம் போக்குகிறீர் சுவாமி. நான் எப்படி செய்ய போறேன் என்ற கவலைகளை எடுத்து போடுகிறீர் சுவாமி. பயங்களை எடுத்து போடுகிறீர் சுவாமி. நீர்தான் சுமக்க போகிறீர். நீர்தான் ஒளியாக வைக்க போகிறீர். நீர்தான் தள்ளி கொண்டு போக போகிறீர். ஒவ்வொரு காரியத்திலும் கால் எடுத்து வைக்க போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் செய்வதையெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறீர் சுவாமி. அதனால் எங்கள் பாரங்களை உம்மிடம் கொடுக்கிறோம். அவரிடம் கொடுத்து விட்டு தாராளமாய் கிறிஸ்து இயேசு நிரப்பும்படி கேளுங்கள் பிரியமானவர்களே. இதுவே நேரம். ஆண்டவரால் நனைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரால் மறுரூபப்படுங்கள். ஆண்டவரால் ஒளி நிரம்பி இருங்கள். ரட்சிப்பின் சந்தோஷம் இப்பொழுது இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஊற்றுகிறார். தேவனுடைய சந்தோஷ பிரசன்னத்தை ஊற்றுகிறார். இயேசு சுவாமி ரத்தத்தினால் கழுவுகிறார். ரட்சிப்பு பூர்ணமாகும்படி இறங்குகிறது. அது இழந்தேனே என்று சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவரும் கண்டடைகிறார்கள். ஒவ்வொருவரும் நிரம்புகிறார்கள். ரட்சிப்பின் சந்தோஷம் இதோ இரட்டிப்பான மடங்கில் திரும்பி இறங்குகிறது. அபிஷேகம் இரட்டிப்பான மடங்கில் திரும்பி இறங்குகிறது. உன்னதத்திற்கு ஆண்டவர் நடத்தி செல்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் உன்னதங்களில் நடங்கள். இதோ இந்த சியோன் மலையில் நிற்கிறீர்களே, தேவனை தரிசிக்கிறீர்களே, தேவனோடு இந்த மலையில் நடக்கிறீர்கள். Enjoy God's presence. Enjoy the presence of the Almighty God. இயேசுவோடு நடப்பது, சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நடக்கும் அவர் அருமையான பிரசன்னத்தை இனிமையாய் ருசியுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் ருசித்தால் தான் இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும். தாராளமாய் ருசியுங்கள். என் அன்பினால் நிரம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிறு வயதிலே என்னை நிரப்பும் என்று சிறு பிள்ளைகளே கேளுங்கள். பெற்றோர்களே அவர்களுக்கு ஜெபியுங்கள். அவள் மீது தேவ ஆவியானவர் இறங்குகிறார். இதுவே உங்கள் நேரம். Thank you Jesus. என்னை நிரப்புவதற்கு நன்றி 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 என்று சொல்லுங்க. இப்போ விசுவாசித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தான் நிரப்புகிறார். வாலிபர்களே, அதே போல் இயேசு சுவாமி உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். புதிய கதவை திறக்க வந்திருக்கிறார். Thank him, praise him, receive him. பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் முழுமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ருசி பாராத அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ருசி பாராத சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தீய காரியங்கள் இருதயத்தை கெட்டு போக பண்ணி இருக்கிறதா? இப்பொழுது அந்த இருதயத்தை சிகிச்சை செய்து ஆண்டவர் மறுரூபமாக்குகிறார். அவர் தங்கும் இடமாக, ஜொலிக்கும் ஒரு இருதயமாக, ஒளி நிரம்பிய இருதயமாக வாலிபர்களே இருதயத்தை மறுரூபப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு சவாலாய் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி சவாலாய் நடக்கும்படி என் ஆண்டவரே என் இருதயத்தை தயாராக்கும், வந்து தங்கும் சுவாமி என்று கேளுங்க. இருதயத்தை அளவில்லாமல் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, உங்கள் சுமையெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். உங்கள் சுமையெல்லாம் நான் சுமக்கட்டும் என்று இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இந்த இருதயம் அவருக்கு ரொம்ப சொந்தமானது, அருமையானது. நேசிக்கும் உங்களை ஆண்டவர் சுமையெல்லாம் எடுத்து எல்லாவற்றையும் லகுவாக்கி தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒளியை சுமக்கிறவர்கள் நீங்கள். எல்லா பாரங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. நேசித்து அளிக்கும் ஆசீர்வாதத்திற்கு நன்றி. இனி பிசாசு திருட முடியாது ராஜா. அவன் கைகளை நாவை கட்டி போடுவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அவன் செய்யும் முயற்சியெல்லாம் வீணாக போக செய்வதற்கு ஸ்தோத்திரம். அழித்து போடும் சுவாமி, அழித்து போடும்.
ஆண்டவரே, உம் பாதுகாப்பான கரம் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரின் நிழலில் தங்கியிருக்கும் கூட்டம் நீங்கள் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவர் வைத்து கிரியை செய்வார். தேங்க்யூ லார்ட். ஆத்துமாவில் எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் விடுதலை. இயேசுவை பாடிக்கொண்டே இருக்க கிருபை தாரோ சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆசீர்வாதத்தின் நிறைவிற்கு நன்றி அப்பா.